Example 9.56, find the area of the region bounded by y is equal to cos x and y is equal to sin x. The line x is equal to pi by 4 and x is equal to 5 pi by 4 னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு sin curve எப்படி இருக்கும்னு தெரியும். 0 லேந்து இப்படி ஆரம்பிச்சு சைனசாய்டலா அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி cos curve எப்படி ஆரம்பிக்கும். இது 0 லேந்து ஆரம்பிக்குது, அது 1 லேந்து ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பிச்சு இப்படியே வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க. 0 இது ரெண்டும் எப்போ இன்டர்செக்ட் ஆகும். ஃபஸ்ட் எடுத்த உடனே 0லேருந்து ஆரம்பிக்கும் போது பை பை 4ன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் காஸ் கர்வும் சைன் கர்வும். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு 1/√2ன்னு ஈக்குவல் வேல்யூஸ் வரும் இல்லையா. அதனால் அந்த இடத்துல தான் அது ரெண்டும் மீட் பண்ணிக்கும். திருப்பி அதை எங்கே மீட் பண்ணிக்கும். திருப்பி அதே மாதிரி 5 pi by 4ல் மீட் பண்ணிக்கும். ஓகேவா. இந்த இடத்துல 5 pi by 4 அந்த இடத்துல மீட் பண்ணிக்கும். ஓகேவா. அவங்க அந்த ரீஜன் எது கொடுத்துருக்காங்க. 5 by 4லேருந்து 5 pi by 4 வரைக்கும். அப்போ இதுலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் உள்ள ரீஜனை தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கும் போது என்னது எக்ஸோட லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 pi by 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 pi by 4, சைன் கர்வு காஸ் கர்வ். இதுக்கு இடைப்பட்ட உள்ள ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து என்னது சைன் கர்வு, சைன் எக்ஸு, இது காஸ் எக்ஸ். நம்மளுக்கு 0லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறிடும்னா என்னது, நம்ம லிமிட்ஸ் வச்சு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கர்வு மேலேருந்து பார்ப்போம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கர்வு வரும், காஸ் கர்வ் வரும். ஆனால் இந்த லிமிட் அப்படியே மாற்றி இப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணோன்னா என்ன ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி மேலேருந்து ஃபஸ்ட்டு வரும்போது அந்த ரீஜனுக்கு எது ஃபஸ்ட்டு நிற்கிது, சைன் கர்வ் நிற்கிது முதல்ல. அதனால் இங்கே கொஞ்சம் கவனமாக நம்ம இந்த ஏரியா ரீஜன் கொஞ்சோன்னு மாற்றினோன்னா, லிமிட்ஸ் கொஞ்சோன்னு மாற்றினோன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். ஓகேவா. இன்டகிரேஷன் எந்த லிமிட் கொடுத்துருக்காங்க, பை பை 4லேருந்து 5 pi by 4 வரைக்கும். இப்போ எல்லாமே எக்ஸோட லிமிட்ஸாக இருக்கிறதுனால ஒய் டிஎக்ஸ்னு போட்டுக்கணும். ஒய் டாப்பு மைனஸு ஒய் லோயர்னு போட்டுங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு கர்வு மைனஸு லாஸ்ட்டு கர்வ், லோயர் கர்வ், டாப் கர்வ் மைனஸு லோயர் கர்வ். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எடுத்துக்கிறதுனால மேலே உள்ள கர்வ் மைனஸ் த கீழே உள்ள கர்வ். மேலே உள்ள கர்வ் என்னது, இங்கே இப்போ எனக்கு சைன் எக்ஸுங்கிற கர்வ் மைனஸு, கீழே என்ன இருக்குது இப்போ எனக்கு காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சைன் இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் எக்ஸ் கிடைக்கும். காசை இன்டகிரேட் பண்ணோம்னா சைன் எக்ஸ். அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். தென் லிமிட்ஸு பை பை 4 to 5 pi by 4. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் த லோயர் லிமிட். ஸோ மைனஸ் காசு எக்ஸுக்கு பதிலாக 5 pi by 4 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக 5 pi by 4. இது அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. தென் லோயர் லிமிட் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ மைனஸு காஸ் பை பை 4 மைனஸு சைன் பை பை 4. ஓகேவா. 5 pi by 4க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரிலன்னா என்ன செஞ்சுக்கலாம், காசு பை ப்ளஸ் பை பை 4ங்கிறதுனா அது நம்மளுக்கு 5 pi by 4ன்னு வந்துடும். அதுக்கும் 1/√2 தான் நம்மளோட சைன் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா எல்லாத்துக்கும். அதனால் இந்த இடத்துல ரெண்டுமே நெகட்டிவ் தான். இந்த டயக்ராமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னது 5 pi by 4ல் ரெண்டும் மீட் பண்ணுதா. அப்போ என்ன கிடைக்கிது, ரெண்டுமே -1/√2 தான். இருந்தாலும் நம்ம என்ன செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா. இங்கே ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. பை ப்ளஸ் பை பை 4ங்கிறது என்னது, தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்னது, டேன்னும் அதனுடைய காட்டும் தான் பாசிட்டிவ், காசு வந்து நெகட்டிவ். அப்போ மைனஸ் காசு பை பை 4ன்னு வரும். ஸோ காஸ் பை பை 4ஓட வேல்யூ 1/√2 மைனஸ் 1/√2. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1/√2ன்னு ஆகிடுது. ஓகேவா. இதே மாதிரி தானே, இதே ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுது. மைனஸ் 1/√2 இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1/√2ன்னு ஆகிடும். ஓகேவா. மைனஸ் இந்த மைனஸ் எல்லாம் கூட காமனாக வெளியிட எடுத்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். காஸ் பை பை 4ஓட வேல்யூ 1/√2, சைன் பை பை 4ஓட வேல்யூ 1/√2 which is equal to, இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4/√2ன்னு கிடைக்கும். கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் √2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4√2 டிவைடட் பை √2 into √2 2 கிடைக்கும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா 2√2ன்னு கிடைக்கும். ஸோ 2√2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா.